சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சு 8 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே பெரிய விஷயங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 9ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்னா, காலையில் சீரக தண்ணி அது கம்பல்சரி குடிச்சே ஆகணும். நீங்கள் குடிக்கணும். சீரக தண்ணி குடிக்கலனாலும் ஹாட் வாட்டர் கம்பல்சரி குடிக்கணும். சரிங்களா? ஹாட் வாட்டர்னால் வார்ம் வாட்டருங்க. ஒரு 200 ml அது போதும். அதுக்கடுத்தது 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸசைஸில் வார்ம் அப் ஏதோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் சூரிய வெளிச்சனாச்சும் உங்கள் உடம்புல படணுங்க. நிறைய பேருக்கு சூரிய வெளிச்சம் உடம்புல படாமல் விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் காலையில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரியோ வாக்கிங்கோ எக்ஸசைஸோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ரெண்டாவது, இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா பீனட் எடுத்துக்கலாங்க. ஸோ பீனட் நிலக்கடலை, அந்த நிலக்கடலை எடுத்து காலையில் அப்படியே குக்கரில் வச்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேங்க. ஆனால் அந்த நிலக்கடலையை நீங்கள் நைட்டே வாட்டரில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் பெருசாகிடும், சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் நிலக்கடலை சாப்பிடக்கூடாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பேஷண்ட்டு. ஸோ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நிலக்கடலையில் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. என்ன அதுக்கு பதில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கருப்பு சுண்டல் எடுத்துக்கங்க, இல்லை வெள்ளை சுண்டல் எடுத்துக்கங்க, போதும். பட் நிலக்கடலை இன்றைக்கி உண்டான பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுக்குறேன். இது கூட ஒரு முட்டை எடுத்துக்கங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான். அடுத்ததாக 11-11:30 மணி டைமில் நீங்கள் ஒரு ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எதுவும் எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1/2 plate ரைஸ் எடுத்துக்கங்க. இது கூட கேரட் பீன்ஸ் பொரியல். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல் நீங்கள் அதிகமாக எடுத்துங்க. சப்போஸ் இந்த கேரட் பீன்ஸ் பொரியலையே கேரட்டை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பீன்ஸை நீங்கள் அதிகமாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பீன்ஸில். ஸோ பயிர் வகைகள் சொல்கிறது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இன்றைக்கி 1/2 plate ரைஸு, கேரட் பீன்ஸ் பொரியல் நிறைய எடுத்து சாப்பிடுங்க. சாம்பார் என்ன வேணால் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம், அது போதும். அடுத்தது ஈவினிங் ஒரு பிளாக் காஃபி, இஞ்சி டீ, துளசி டீ, மல்லி டீ, சுக்கு டீ அது மாதிரி குடிச்சிக்கலாம். பால் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ அப்படிங்கும்போது பால் பிரச்சனை கிடையாது. பால் கூட நீங்கள் சாப்பிட்டுங்க. நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டயட் சார்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம்னா, இது சப்பாத்தி எடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு முட்டை தோசை எடுத்துக்கலாம். முட்டை தோசையில் பார்த்தீங்கன்னா அதிலே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி உண்டான டின்னர் அதுதான். இது கூட கடைசியாக நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது நைட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் 10-15 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு வாக் போங்க. வாக் போனதுக்கப்புறம் நீங்கள் படுத்துவங்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். முக்கியம் முக்கியம் முக்கியம். இதை மட்டும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 9 இன்றைக்கி ஒன்றா டயட் பிளான் கொடுத்தாச்சு. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 10ல் நம்ம சந்திக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டயட் பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 10ல் போகும். தேங்க்யூ.